ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். மார்க்கெட் எப்படி போயிட்டு இருந்தாலும், நிஃப்டி எப்படி போயிட்டு இருந்தாலும், பேங்க் நிஃப்டி எப்படி போயிட்டு திடீர்னு ஒரு சின்ன நியூஸ் அப்படி புரட்டி போட்டுரும். புரட்டி போடும்போது சில ஸ்டாக்ஸ் குபுக்குன்னு மேலே போகும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா, அது அடுத்தடுத்த நாட்களில், அடுத்தடுத்த வாரங்கள் இந்த ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டே பொழைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணம் இப்போ வாய்ச்சிருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படியே டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. சம்டைம்ஸ் 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் 1 லேக் ஆகுது, 2 லேக் ஆகுது, 3 லேக், 4 லேக், 5 லேக், 6.4 லேக்ஸில் ஆகுது. இதெல்லாம் 2-3 நாளே சில நாட்களே அச்சீவ் ஆகிடுது. ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டு இருக்கோமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும், இதை வச்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆக முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800 ருபீஸோ, 1000, 1500 ருபீஸோ, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஹைலைட், இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் செல்ஃப் வெரி லாஸ் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவையில்லை. இதுவே முழுக்க முழுக்க போதுமானது. அதாவது லட்சங்களை பிடிக்க லட்சங்கள் தேவையில்லை, சில ஆயிரங்களே போதுங்கிறது இதோட எளிமையான டிசைனு. ரெண்டாவது ஹைலைட்டு எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசிச்சு பண்ணும்போது அதில் ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அதை டைம்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது, அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படிலாம் பண்ணால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். 3வது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அமேசிங்கான ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு, எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் போய் சொல்கிறாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணலாம். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். பணத்தை விட ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை தான். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் போடுங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக பார்த்து மெதுவாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறக்கான பிளான் தான் அது. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒரு வருட காலம் அந்த பெரிய ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதுக்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா, என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிற வேறு எந்த ஒன்றுக்கும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க, ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது மொபைல் ஆஃபீஸ் எடுத்து போக முடியாது, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களால் அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணாமல் எளிமையாக சம்பாதிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தா அப்படி டிசைன் பண்ணதை சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள ஸ்டாக்ஸை வாங்கி அப்படியே வச்சிருக்க வேண்டியது. இந்த ஸ்டாக்ஸ் விலையறிவு ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஸோ இதை எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்தா ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போய் விடுறது. ஸோ சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். இப்போ சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பெட்டரா, சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி பெட்டரான்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் தான் மிகப்பெரிய அளவில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு அமையலாம்ங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ட்ரேடிங்கே வேண்டாம், பின்னாடி பெருசாக பார்த்துக்கலாம் நினைக்கிறவங்களுக்காக சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இப்போவே பணம் சம்பாதிக்கணும், மாதம் லம்பாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு முயற்சியாக இது அதை கருதலாம். எது வேணுமே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த ஒரு சின்ன நியூஸ் மார்க்கெட் எப்படி புரட்டி போடுது, மார்க்கெட் மட்டும் இல்லாமல் ஒரு செக்மெண்ட் எப்படி புரட்டி போடுறது பார்க்கலாம். இப்போ அடிக்கடி நான் வீடியோவில் ஒரு சைடில் சொல்லிகிட்டே வந்திருப்பேன். என்னென்னா, இந்த சைனாலேருந்து வரக்கூடிய இம்போர்ட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த
சேஃப்டி இம்போர்ட் டியூட்டின்னு ஒன்று போட்டு விட்ருக்காங்க, பர்டிகுலர்லி ஸ்டீல் செக்டாரில். அப்போ அங்கேருந்து வந்து ஸ்டீல் இம்போர்ட்டை குறைச்சாச்சுன்னா இங்கே உள்ள உள்நாட்டு ஸ்டீல் உற்பத்தி நல்ல பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ இங்கே உள்ள ஸ்டாக்ஸ் வந்து நிச்சயமாக மேலே போகும் அப்படின்னு பார்த்தா, ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் அப்படி இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக தாடை தலைவன் டாடா ஸ்டீல் முன்னாடி வந்து நிற்கிது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் சைடில் வந்து என்எம்டிசி, இந்த 3 ஸ்டாக் இருக்குது. இந்த 3 ஸ்டாக்குமே இந்த நியூஸை பயன்படுத்தி இப்போவே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த நியூஸ் ஆறி போய் ஆறின கஞ்சி பழங்கஞ்சின்னு ஆறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 டேஸ் அந்த ஹாரிசானில் இந்த 3 ஸ்டாக்ஸையும் தொடர்ந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதாவது இந்த எக்ஸ்பைரி வாரத்தில் ஒரு மாதிரி வளட்டலாக போயிட்டு இருக்கும். எக்ஸ்பைரி வாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்ச் மாதம் கான்ட்ராக்ட் வரும்போது, மார்ச் மாத சீரீஸ் வரும்போது, அல்லது மார்ச் மாதத்துல ஈக்விட்டிலேயே இந்த 3 ஸ்டாக்ஸ்லேயே வந்து அதிக அளவிலான ட்ரேடிங் வாய்ப்பை தொடர்ந்து கிடைக்குங்கிற இந்த வைல்டுமென் தாட்டு. அப்போ என்ன புரியும், நான் சொல்லுவேன் அடிக்கடி, நாட்டில் இது நடந்தாலும் நமக்கு அதில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதான் ஒரு ட்ரேடரோட மனோபாவம், இன்வெஸ்டரோட மனோபாவம். அப்படி பார்க்கும்போது ரீடிங் இன் பிட்வீன் த லைன் அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டீல் இம்போர்ட் டியூட்டி பண்ணுறதுனால இந்த ஸ்டாக்ஸு, இந்த செக்டார் பாதுகாக்கப்படுது. இந்த செக்டாரில் கூடிய ஸ்டாக்ஸ் மேலே போய் நம்ம புரியுது. அப்போ இந்த செக்டாரில் வேறு ஏதாவது அலைடு ஸ்டாக்ஸ் இருக்கான்னு பார்த்தா அந்த ஸ்டாக்கும் இதை வச்சு அது கொஞ்சம் போகும். அது ரொம்ப போகாது, கொஞ்சம் போகும். அப்போ ஒரு ட்ரேடபிளாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த 3 ஸ்டாக்ஸை ட்ரேடபிளாக பண்ணலாம். இல்லை ரொம்ப அக்ரெசிவ் ட்ரேடிங் பண்ணணும்னு பார்த்தா டாடா ஸ்டீலை வந்து நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணுங்கள், ஸ்டாக் ஃபியூச்சரில் பண்ணுங்கள், ஆப்ஷனில் மட்டும் வேண்டாம். ஏன் ஆப்ஷனில் வேண்டான்னு கேட்டால், இந்த டாட்டாவோட எல்லா ஸ்டாக்குமே ஆப்ஷனில் போய் கையை வச்சிங்க அப்படின்னா, ஈக்விட்டியில் ஸ்டாக் ஏறிட்டு இருக்கும்போது கால் ஆப்ஷன் ஏறுற மாதிரி இப்போ ஏறி கீழே இறங்கிடும். ஈக்விட்டியில் இறங்கிட்டே இருக்கும்போது டவுன் ஆகிட்டே இருக்கும்போது புட் ஆப்ஷன் ஏறுற மாதிரி ஏறி டவுன் ஆகிடும். அப்போ இந்த டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி டாடா ஸ்டீல், டாட்டாவோட எல்லா ஸ்டாக்குமே வந்து ஆப்ஷனில் வந்து ஹேமர் வச்சு அடிச்சிடும். மற்றபடி ஈக்விட்டிலே ஸ்டாக் ஃபியூச்சர்லேயே பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து பொருத்தமாக இருக்குங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு நியூ வியூவர், புது பார்வையாளர் அப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பாஸ் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த மெட்டல் ஸ்டாக்ஸில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டும், அதுக்கப்புறம் ஒரு சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். சீக்கிரம், எளிமையாக, விரைவாக பணம் சம்பாதிக்க முடியும். சொல்லிகிட்டே இருக்கேன். உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ஆப் இருக்கலாம். நான் இந்த மொபைல் ஆப் யூஸ் பண்ணி இது ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.